ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மீட்பு தேவை. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனைக் கண்டு மனதுருகினான். லூக்கா 10வது அதிகாரம் 33வது வசனம். ஆல்டி என்ற வாலிபன் இந்தோனேசியாவிலிருந்து சுமார் 125 கிலோமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 78 மைல்கள் தொலைவிற்கு அப்பால் சுலவேசி என்ற தீவில் தன்னந்தனியாக ஒரு மிதக்கும் மீன்பிடி குடிசையில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது குடிசையை தாக்கிய வலிமையான காற்று நங்கூரத்தோடு அந்த குடிசையை கடலில் தூக்கி எறிந்து விட்டது. சுமார் 49 நாட்கள் ஆல்டி சமுத்திரத்துக்குள் இழுத்துச் செல்லப்பட்டான். ஒவ்வொரு முறையும் அவன் ஒரு கப்பலை பார்க்கும் போதும் தன்னுடைய மிதக்கும் மீன்பிடி குடிசையில் விளக்கை ஏற்றி மாலுமியின் கவனத்தை ஈர்க்க முயற்சிப்பான். ஆனால் ஏமாற்றத்தை தான் சந்தித்தான். நலிந்து காணப்பட்ட அந்த வாலிபன் மீட்கப்படும் முன்னர் ஏறத்தாழ சுமார் 10 கப்பல்கள் அவனை கடந்து சென்று விட்டிருந்தன. ஒரு நியாயசாஸ்திரியிடம் இயேசு காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு மனிதனை குறித்த ஓர் உவமையை சொல்கின்றார். 2 மனிதர்கள், ஓர் ஆசாரியனும் ஒரு லேவியனும் தங்களின் பிரயாணத்தின் போது காயப்பட்டு கிடந்த ஒரு மனிதனை காண்கின்றனர். அவனுக்கு உதவுவதற்கு பதிலாக அவர்கள் பக்கமாய் விலகி போயினர். வசனம் 31, 32. ஏன் அவ்வாறு செய்கின்றனர் என்பதற்கான காரணம் கூறப்படவில்லை. ஆனால் இருவருமே மதப்பற்றுடையவர்கள். எனவே நிச்சயமாக பிறனை நேசி என்ற தேவனுடைய கட்டளையை அறிந்திருக்க வேண்டும். லேவியாராமம் 19வது அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனமும். ஆனால் அவர்கள் அதனை மிகவும் ஆபத்தானது என்று கருதியிருக்கலாம். அல்லது மரித்து போன உடலை தொடுவதன் மூலம் தீட்டுப்பட்டவர்கள் ஆலயத்தில் பணி செய்யக்கூடாது என்ற யூத சட்டத்தை மீற நேரிடும் என்றும் எண்ணியிருக்கலாம். ஆனால் இதற்கு மாறாக யூதர்கள் இழிவாக கருதும் சமாரியன் ஒருவன் உயர்ந்த காரியத்தை செய்கின்றான். அவன் தேவையில் இருக்கும் அந்த மனிதனை பார்க்கின்றான், பராமரிக்கின்றான், தன்னலமின்றி அவனை பாதுகாக்கின்றான். இயேசு தன்னை பின்பற்றுகின்றவர்களிடம் நீயும் போய் அந்தப்படியே செய், லூக்கா 10வது அதிகாரம் 37வது வசனம் என்கின்ற கட்டளையோடு தன்னுடைய போதனையை முடிக்கின்றார். பிறருக்கு உதவி செய்வதில் கஷ்டங்கள் இருந்தாலும் அன்போடும் முழுமனதோடும் உதவி செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கூறினவர் போ ஃபாம் சியா. நீ உதவி செய்யும்படி உன்னுடைய பாதையில் யாரை தேவன் வைத்துள்ளார்? இன்று உன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தப் போகின்றாய்? ஆண்டவரே, நான் யாரிடம் எனது அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்று நமது தேவனை நோக்கி நாம் மன்றாடலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.